அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்த விலாக் தான். அப்போ நான் அம்மா வீட்டில் தான் இருந்திருந்தேன். காலையில் கொஞ்சம் வந்துட்டு வீக்கமாக தான் இருந்துச்சு. அம்மா காலையில் இட்லியை வச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டிருந்தாங்க. என்ன ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒத்தனை கொடுத்துட்டு மாசா வாங்கி வச்சுருந்தேன்னா அது ஜில்லுன்னு குடித்தேன். அது என்ன பல்லு வலி வந்தால் ஜில்லுன்னு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்லு பிடுங்கினாலும் சரி வேறு ஏதாவது பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஜில்லுன்னு குடிக்க சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலை. அப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு மீன் குழம்பு வச்சுருந்தாங்களா, நேற்று வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி வச்ச இட்லி. அதை நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டையாக்கி இந்த சைடாக அப்படியே உள்ளக்க தள்ளிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாயை விரிச்சா எங்கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறது, நம்ம அஃப்ரா குட்டி வச்சுக்கிட்டு வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க. சாம்பார், சிக்கன் 65, புதினா துவையல் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. சிக்கன் 65 பார்க்கும்போது நம்மளால் கடித்து சாப்பிட முடியாதேன்னு ஒரு கவலை இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், சாப்பாடோடு அப்படியே நல்லா நொறுங்க செஞ்சு சாப்பிட்டுட்டேன். மனசு கேட்காதுல்ல, அதனால தான். அஃப்ரீனா தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நானும் சாப்பிட்டுட்டு அஃப்ரா குட்டியை தூங்க வச்சா தான் நம்ம தூங்க முடியும். அதனால் மேடத்தையும் தூங்க வச்சுட்டு நானும் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான். ஈவினிங்காக ஒரு சாப்பிட்டுட்டு அம்மா போக சொன்னாங்க வீட்டுக்கு. சரி இனிமேல் நம்ம வீட்டுக்கு போய் தனியாக குக் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்குது. சரி அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் அந்த வாஷிங் மிஷின் மேலே எடுத்து வச்சுருந்தேன். சாயங்காலன்றனால எப்பயும் போல் டீ போட்டுட்டு வெஞ்சனத்தெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு அப்படின்னு அம்மா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு அவளுக்கு ஏதோ ஒரு காம்படிஷன், திருக்குறள் காம்படிஷன் நினைக்கிறேன், அது இருந்தனால படிச்சுக்கிட்டு இருந்தா. நானும் டீயை போட்டுட்டு குடிச்சு முடிச்சுட்டு அஃப்ரீனத்தை வந்துட்டு சாப்பிடல, அவங்களுக்கு கூட சாப்பாடு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே அஃப்ரா குட்டிக்கு ஒரு அடுப்பில் பாலை போட்டுட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தூங்க போகணும்ல, அதனால் 2 டேஸாக பெருக்காமல் இருக்கா, அதனால் பெருக்கிட்டு என் வேலையை முடிச்சுட்டேன். அப்படின்னு தான் வந்தோடனே எனக்கு துணி காய போடுறது, துணி மடிக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிகிட்டு இருந்தாங்க, நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயம், அதை நீ வீடியோவோடு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லாத போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அவ்வளோதான். நீ கொஞ்சம் வீக்கம் பரவாயில்லை. நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்கா, அதுக்காக இன்றைக்கி டேப்லெட் போட்டுட்டு தூங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சேலரி வந்துருந்துச்சு. ஆல்ரெடி லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எனக்கு ஜாபோட சேலரி இது. அவ்வளோதான். இந்த குட்டி விழாக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.